சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இதை மட்டும் நான் பதிவு பண்றேன். தமிழகத்துல 33% ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வேகன்சி அதிகமா இருக்கு. இதனால 60%க்கும் கம்மியா தான் நம்மளால ட்ரக்ஸ் டெஸ்ட் பண்ண முடியும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இது எங்க பாதிச்சு தெரியுங்களா? குழந்தைங்க குடிக்கிற காஃப் சிரப்ல அந்த டைஎத்திலின் ஒரு ஃப்ளூயிட் காம்பனன்ட் 500 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. எத்தனை குழந்தைங்க செத்துச்சு அன்னைக்கு? தமிழகம் தலை குனிலையா? ஹைகோர்ட் இது தவறான தகவல். நீங்க வந்து பண்ண வேண்டிய அந்த டெஸ்ட் பண்ண வேண்டிய இது வந்து ஒன்றிய அரசுடைய பங்கு. அதுக்கு தமிழ்நாட்டுக்கு இது கிடையாது. அது வாங்குனது ராஜஸ்தான் அரசாங்கம். அவங்க டெஸ்ட் பண்ணணும். அவங்க டெஸ்ட் பண்ணி அது சரியா இருக்கா இல்லையா, இப்படிப்பட்ட அவதூறுகளை தயவு செய்து பரப்பாதீங்க. நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துறேன். ப்ரூஃப் எல்லாம் போடுங்க. ப்ரூஃப் எல்லாம் போடாதீங்க. நான் கேக்குறேன், தமிழகத்துல 33% அதிகமா ட்ரக் டெஸ்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து வேகன்சி இருக்கா இல்லையா? வேகன்சினா எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? எங்க பொருள் விக்கிறோம் டெஸ்ட் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. வாங்குறோம் டெஸ்ட் பண்ணுங்க. வாங்குறோம் டெஸ்ட் பண்ணிட்டோம். வாங்குறோம் டெஸ்ட் பண்ணு. விக்கிறது கிடையாது. குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லையா? குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லையா? தயாராகுதுங்க அப்படிங்கிறது ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல இருக்க ட்ரக்ஸ். இது என்ன புதுசா இருக்கு? தமிழகத்தோட அரசு இங்க இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழ வர கம்பெனி அது. நீங்க இல்லன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன், ப்ரூஃப் தரேன், நீங்க போடுங்க. இல்லன்னா இத தூக்கிடுங்க, இந்த பாயிண்ட் போடவே வேண்டாம். இன்னைக்கு வரைக்கும் ட்ரக் டெஸ்ட்ல இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அங்கன்வாடி தொழிலாளர்கள் இருந்து ஊனமுற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளி வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த போராட்டத்துக்கு பதில் சொல்லிருக்காங்களா? எந்த ஒரு பிரச்சனைக்காவது நான் தீர்வு சொல்றேன்னு சொல்லிருக்காங்களா? கொடுத்த வாக்குறுதிகளை இவ்வளவு ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு இன்னும் இதுதான் அரசு கேள்வி கேட்கறவங்க தப்புன்னு சொல்றேன். எனக்கு அர்த்தம் புரியுது. 40 பேர் செத்து போறான். அப்புறம் வந்து இதற்கு நான் தான் காரணமா அப்படின்னு டயலாக் பேசுறது. அப்புறம் 40 பேர் செத்து போனதுக்கு யாருங்க காரணம்? நீங்க தான். இந்த வார்த்தைகள் வேணாம். இந்த ஆர்டிகல் பிரைஸ் வேணாங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தோம். வேணாம், அடுத்த ரவுண்ட் போலாம்.